ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். விஷிங் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வீடியோவில் அகல் விளக்கு வச்சு ஒரு க்யூட்டான ஃபவுண்டெயின் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து 2 அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஏட்ரைக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அகலை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அதை வந்து தலைக்கீழே ஒன்று தலைக்கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளே வச்சுட்டு இன்னொன்று வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி ஒட்டிடணும். ஓகேங்களா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு அழகாக வந்து இதை ஒட்டிக்கணும். அது காயிட்டும். மீன்வயல் வந்து நம்ம ஆட்ரைட்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து அதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுட்டு அந்த மேல் பகுதியை மட்டும் நல்ல வந்து ஒரு ஈவனான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் இருக்கணும். அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு நடுவில் எப்படி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஹைட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால இதுக்கு வந்து ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு ஒரு க்யூட்டான ஷிவ்லிங் வந்து கிடச்சிடும். பாருங்க. ஸோ இது காயட்டும். மீன்வைல் வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளே எடுத்துட்டு இந்த க்ளே வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மூடி எடுத்து அது மேலே வச்சு இப்படி அழுத்திடுங்க. இந்த மாதிரி அழுத்தினோன்னா நமக்கு அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைச்ச உடனே இதோட நடுவில் வந்து ஒரு துளை போட்டுக்கோங்க. ஏதாவது பென்சில் இல்லை பழைய ப்ரஷ் எதையாவது யூஸ் பண்ணி அதோட நடு பகுதியில் வந்து துளை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி துளை போட்டதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த வந்து நல்ல ரவுண்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நமக்கு இன்னொன்றும் வேணும். அதனால வந்து மறுபடியும் வந்து க்ளே எடுத்து அதுக்கு மேலே மூடியை வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அதே மாதிரி இன்னொன்று ரவுண்டான தட்டையான ஒரு வடிவம் கிடைக்கும். அதுலேயுமே வந்து நடுவில் துளையிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். துளை வந்து கொஞ்சம் தாராளமாக நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல். அப்புறம் அந்த மூடி இருக்கு இல்லையா, நம்ம எந்த மூடியை வச்சு அழுத்தணுமோ அந்த மூடி மேலேயே வச்சு அதோட ஓரங்களை அழுத்தி விட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பூ மாதிரி வந்து ஒரு வடிவம் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு பூ மாதிரி ஷேப் கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பூ மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து காயட்டும். ஸோ இது வந்து நம்ம அந்த மூடி மேலேயே கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடலாம். ஸோ தட் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். அது காயும் போது வந்து நமக்கு அந்த பூ வடிவத்திலேயே வந்து அது கிடைக்கும். அதனால வந்து அந்த மூடி மேலே வச்சுட்டு அது வந்து நம்ம காய வச்சுக்கலாம். ஏன்னா இது 2 வந்து அந்த முதல்ல ஒரு தட்டு செஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் அந்த பூ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் இது வந்து இந்த பூவை வந்து நம்ம இந்த மூடி மேலேயே வச்சுட்டு நல்லா காய விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி போட்டு விட்டுடலாம். சரிங்களா? இப்படி போட்டு வச்சுட்டோன்னா அது அழகாக வந்து காஞ்சிட்ருக்கும். மீன்வெயில் வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம காய வச்சுட்டு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து அது பாதியாக கட் பண்ணிக்கலாம். அதாவது 2ஆக கட் பண்ணிவிட்டு அது தேவையான அளவுக்கு அதோட ஹைட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா அந்த க்ளே இருக்கு இல்லையா, அந்த க்ளேவை வந்து ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அது ஸ்டாண்ட் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து க்ளே எடுத்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி க்ளே வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடியில் வந்து நான் ஒரு மூடியை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்ச அந்த சிவலிங்கம், அதுக்கு மேலே நம்மளுடைய இந்த ஐஸ்கிரீம் குச்சியை வச்சு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம அந்த செஞ்சோம் இல்லையா, அந்த பூ வந்து மேலே இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய ஸ்மோக் ஃபவுண்டெயின் ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து ஒரு மூடி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம செஞ்ச சிவலிங்கம், அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்ச அந்த ஸ்டாண்டு வந்து ஐஸ்கிரீம் குச்சியில் செஞ்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து நம்மளுடைய ஃபவுண்டைன் ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த சிவலிங்கத்துக்கு நடுவில் வந்து நம்ம பட்டை மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி 3 கோடும் அதுக்கு நடுவில் திலகமும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்மோக் ஃபவுண்டைன் ரெடி. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து நம்ம தூப் ஸ்டிக்ஸ், பேக் ஃப்ளோ இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் விற்கும் நமக்கு தூப் ஸ்டிக்ஸு. அது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ அதை வந்து ஏற்றி மேலே வச்சுட்டோன்னா நம்மளுடைய ஸ்மோக் வந்து அழகாக சிவலிங்கத்தில் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு உங்க எல்லாருக்கும் ஒரு இனிமையான ஆண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோல வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். until then see you all, bye bye.